ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஹார்வெஸ்டிங் பார்க்க போகிறோம். அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை வந்து என்னோடய கார்டன் வந்து எனக்காக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நேற்றுலாம் பயங்கர ரெயினுங்க, செம்ம ரெயினு. அதாவது பயங்கர வெயில் அடிச்சிட்ருக்கு, நடந்துட்டு போயிட்டுருக்கிறதுல யாராவது கொஞ்சோண்டு வந்து வாட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் வந்து இந்த செடிங்களுக்கு. அவங்கள பார்க்கும்போது அந்த பூவை பூத்து குலுங்கும் போதே தெரியுது அவங்களோட எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த அந்த ஒரு ஹாப்பினஸோடு நம்மளும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் என்னென்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புஸ் புஸ் இருக்கானுங்கள, அவன்லாம் வந்து எதுலாவது இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம பயத்தை வந்து வெளிக்காட்டிக்கிறாமல் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனானா அந்த அந்த செக்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இதெல்லாம் இருக்கும், அதாவது என்ன சொல்லுவாங்க, எடக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து தட்டி விட்டால் தான் உண்டு. இல்லாட்டா வந்து இந்த மெயினானவங்கள வளரவே விட மாட்டாங்க. இந்த சைடில் உள்ள அந்த பீஸெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி விட்டால் தான் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் க்ரோ ஆகி வர முடியும். ஸோ அதுக்காக வந்து அப்பப்போ நான் வந்து அதை வந்து கட் பண்ணி விட்ருவேன். நீங்களும் வந்து என்னென்னா அந்த பனானா ட்ரீ வந்து ஸோ நம்ம இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ளேஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 ட்ரீ அந்த மாதிரி இருந்தால் போதும். ஒன்று வந்து பழம் கொடுக்குறதுக்கு, ஒன்று வாழை இலை யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அப்படி இருந்தாவே போதும். அதனால நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்றது. ஏற்கனவே ஆல்ரெடி மழை பெஞ்சு ஒரு மரமே வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நேற்று என்னோடய லைவில் கூட காமிச்சிருந்துருப்பேன் உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு செடின்றப்போ எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடும். அது வந்து என்னன்னு தெரில, அதுலேயே அடாப்ட் ஆனதுனால என்னவோ தெரியாது. அது செடிக்காகவே வந்து ஏதாவது இப்போல்லாம் ஒரு செடி கொஞ்சம் இதாகிட்டாவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அப்படி தான் போயிடுச்சு அந்த பனானா ட்ரீ. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கார்டன்லேயும் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து கார்டன் வச்சுருக்கவங்க காய் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து சில டிப்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ கொடுக்குறேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் என்விரான்மெண்ட்டு, இந்த மண், ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறேன். சில பேருக்கு அந்த இது வந்து கார்டன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் வந்து அது வைக்கிறதுக்கான ஒரு இது இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு செடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து வச்ச உடனே வந்து ஒரு மாதிரி அழுகி போயிடும், கொஞ்சம் பூச்சி வரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கீரைங்களாம் இருக்காங்க இல்லையா, இந்த நான் சொன்ன மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை, ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது பாலக்கீரை, கோங்குரா, ஸோ இந்த மாதிரி கீரைங்களை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலன்னா என்ன ஆகிடும்னா டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இந்த காய் பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்கிறான் பாருங்கள், அப்படியே குண்டு குண்டுன்னு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறான். அந்த முட்டையை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறான். அவ்வளோ இதாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறான். ஸோ வந்து அதான் நான் சொல்ல வரேன், வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குதோ ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துருச்சே, அப்போது வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், சில்லி, ஸோ இந்த மாதிரி செடிங்க வைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டான ஒன்று. நமக்கும் நல்ல பெனிஃபிட்டு, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவர் ட்ரிகர் பண்ணி விட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஆப்ட் ஆச்சு. நான் சொல்லலாம், ஐயோ எனக்கு வந்து இப்படி கிடச்சிருச்சு, இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா 1000 இது வரும், என்னடா ஒன்றுமே ஆகமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறணும். உங்களை வந்து நீங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்களே முன்னேற்றி கொண்டு போனால் தான் வந்து எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு போங்க, எங்கே வரைக்கும் கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு கொண்டு போங்க. ஸோ அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் இல்லைனாலும் வேறு விஷயத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கார்டன் வைக்கிறவங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்போயுமே வந்து அதுதான் உங்களுக்கு வந்து இதாகும். கீரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ
அதை வச்சு வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம இந்த திங்ஸை வச்சு இப்படி ஒரு இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் இதாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், தண்டுக்கீரைலாம் வந்து ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. சும்மா அந்த கீரையை வந்து அந்த சீடை வந்து நீங்கள் அந்த இடத்துல நல்லா பரவலாக வந்து இது பண்ணி விட்டாவே வந்து நல்லா க்ரோ ஆயிரும். அதோட க்ரீனிஷை பார்த்தாவே உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கட்டு கீரைங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் எப்படி கேட்டாலும் ஒரு 20 ருபீஸ் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கீரையோட ரேட்டு வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இயற்கை நமக்காக கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுவும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து என்னோடய கார்டனில் வந்து தண்டிக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, சிலது வந்து அதுவே வந்து தானாக வருவாங்க. இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கீரை, சுக்குடி கீரை, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னோடய கார்டனில் வந்து அதுவே வருவாங்க. அந்த சாரணக்கீரைலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி கீரைங்க. அப்புறம் வந்து இன்னொரு கீரை என்னமோ சொல்லுவாங்க, அந்த கீரை எனக்கு மறந்து போச்சு. அந்த கீரை என்ன கீரைன்னு சொல்லிட்டு நல்லா வாயில் வறுத்து அது மறந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி கீரைலாம் வந்து கார்டனில் வந்து அதுவே வருவாங்க. அப்போல்லாம் வந்து பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பத்தாலாம் பார்த்திங்கன்னா, நம்மளாம் எங்கேங்க இந்த இப்போல்லாம் வந்து மஷ்ரூமு, காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அந்த காலத்துலலாம் அப்படியே பண்ணாங்க. வயல்வெளியில் வந்து கீரைங்களை தான் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பத்தாலாம். அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு டொமேட்டோ, ஆனியன், பூண்டு, கொஞ்சம் புளி, அதை வச்சு அப்படியே கடைஞ்சு சாதம் சுட சுட சாதம் போட்டு அதை கிளறி சாப்பிட்டாலே அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், என்ன தான் பண்ணினாலும் டேஸ்ட்டு இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஹெல்த்துக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே கேட்டுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் தான் தோணுது. அப்படி தாங்க போயிடுச்சு லைஃபு. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து இனிமேல் வந்து இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளாவது வந்து 90s கிட்டாவது கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டோம். இனிமேல் வந்து நம்மளோட குழந்தைங்க கொஞ்சமாவதும் சாப்பிடணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி கார்டன் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் டெரஸில் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு, ஸோ அந்த மாதிரி கார்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே டெரஸ்க்கு வந்தால் இவர் தாங்க என்னோடய செல்லக்குட்டி. இப்போ எனக்கு வந்து அப்பப்போ என்னோடய ஃபேவரெட்லாம் வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவரைக்காய் இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து கொத்தவரங்காய் என்னோடய டெரஸில் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து அப்போதுலேருந்தே இருக்கிறோம். நான் அதாங்க இது எனக்கு எல்லாமே லேர்னிங் தான். பயங்கர லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த டைமில் இந்த கொத்தவரங்காய் வச்சுருந்தா இந்த சம்மருக்கு செம்மையாக வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து சம்மர் டயத்தில் வந்து இந்த குக்கும்பர், கொத்தவரங்காய், அப்புறம் என்ன இது 2 மட்டும் மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மேல வந்து அப்படியே எக்கச்சக்கமான காய்ங்கங்க. அவ்வளோ காய் தர்றான். எனக்கே வந்து ஆச்சரியம் போச்சுச்சே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே கற்றுக்கிறது தாங்க. நிறைய கற்றுக்கிறணும். ஸோ பேஷன்ஸ் வேணும், கண்டிப்பாக பேஷன்ஸ் வேணும். ஸோ அதில் வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கார்டனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு க்ரீன் சில்லி வந்தால் கூட எனக்கு வந்து அது வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். என்ன அந்த செடி துவண்டே போனாலும் திரும்ப திரும்ப தோண்டி சீடை போட்டாவதும் நான் வந்து அதை உயிர் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இது வந்து என்னோட ஒரு பெரிய ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வீடியோக்காகன்னு இல்லை, அப்படியே வந்து என்னோடய இதுலேயே கார்டன்றது ஒரு 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 ஒர்க்கு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் எப்படி சாப்பாடு சமைக்கிறோம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கார்டனும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் தாங்க ஆல்ரெடி ஒரு 2 குக்கும்பர் வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ வேறு 2 குக்கும்பர் வந்திருக்குறாங்க. இவங்கள அதான் இன்னும் 2, 3 செடி போட்டிருந்தா இன்னும் சூப்பராக வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணிட்டு போனால் கீழே 2 பேரும் அவ்வளோ குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த குக்கும்பரில் வந்து சால்ட்டு போட்டு கொடுக்குறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்ககிட்ட இன்னும் சொல்லலை நான். என்னோடய பசங்கக்கிட்ட இது வந்ததே சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நாளாச்சு டெரஸ்க்கு வந்து நான் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருக்குறேன். அவங்க யாருமே வரல, அதனால தெரியல. அதனால இப்போ வந்து இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டுங்க. சால்ட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டு. இவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா நம்மளோட
கார்டனில் வந்து வெஜிடபிள்ஸ்ன்னு இல்லாமல் பப்பாயா இந்த மாதிரி குக்கும்பர் இவங்கெல்லாம் ஆட் ஆகிட்டுருக்காங்கன்ற போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு டெரஸுக்கு வந்து அந்த சூரிய பகவானுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போயாச்சு. என்னென்னா அந்த வெயிலில் வச்சதுனால கொஞ்சம் ஹீட்டுக்கு வந்து அந்த கீரை வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க, அப்படியே மயங்கிட்டாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே வச்சுட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் என்னென்னு பார்த்துட்டு வந்தேன். இதாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காய் வேணும் அப்படியே ரொட்டேஷனில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீரை இதெல்லாம் வந்து சம்மருக்கு என்ன மாதிரின்னு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது கீரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே அடாவடியாக நான் அது இதுன்னு அப்படின்னு பண்ணாமல் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு மாதிரி ஏதாவது ஒரு காய் ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கீரை, கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் வந்து டொமேட்டோ, இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் பிரிஞ்சால் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க, அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே கிடைச்சாங்க. அப்புறம் வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய். இது வந்து என்னென்னா சீடு வந்து வெண்டைக்காயில் நிறையா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து யானை தந்த வெண்டைன்னு ஒன்று வச்சுருந்தேன், அவனை காணவே காணோம், எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ங்க. இதை விட என்னங்க இருக்குது லைஃப்பில். ஸோ நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதான். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.